الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر أو كما قال نبينا صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்வான நேரத்திலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையுடன் பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக
உரிய நேரத்தில் ஜும்மாவினுடைய முழுமையான நன்மைகளை பெறுவதற்காக உரிய நேரத்தில் வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழுகிற இந்திய நாடு பல்வேறு வகையான மொழிகளையும் பல்வேறு வகையான மதங்களையும் பண்பாடுகளையும் கொண்ட எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்திருக்கிற ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய சிறப்பே மற்ற எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவினுடைய தனி சிறப்பாக நாம் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தது வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே மொழிகள் வேறாக இருக்கிறது, மதங்கள் இனங்கள் வெவ்வேறாக இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் வெவ்வேறாக இருக்கிறது. ஆனாலும் இந்தியா என்கிற இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்களாக இந்தியா எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறது, நாங்கள் இந்தியர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதைத்தான் உலகம் முழுவதும் இதுவரை நாம பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்த விஷயம். ஆனால் எதை உலகத்திற்கு நாம் பெருமையோடு சந்தோஷத்தோடு ஒரு இந்தியனாக நாம சொல்லிக் கொண்டிருந்தோமோ அந்த பெருமையை உடைக்கிற வேலையை, அதை சிதைத்து வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்னாத்தான் இருக்கணும், ஒரே போலத்தான் எல்லாருமே இருக்கணும் என்று இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்த சித்தாந்தத்தை உடைத்து எல்லோரையும் ஒரே குடையின் கீழ், எல்லோரையும் ஒரே சித்தாந்தத்தின் கீழ், எல்லோரையும் ஒரே மொழியின் கீழ், எல்லோரையும் ஒரே அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு பாசிச சித்தாந்தத்தை கொண்ட, ஜனநாயகத்தின் பெயரால் ஆட்சியை பிடித்திருக்கிற பாசிச சித்தாந்தம் கொண்ட ஒரு அரசின் கீழே நாம வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க, இடைவெளி அதிகமா இருக்கு. அடுத்து வரக்கூடிய சகோதரர்கள் தொழுது அமர்வதற்கு இடம் வேணும், முன்னாடி வந்துருங்க. இந்த பாசிச அரசினுடைய பாதிப்பு இந்தியாவிலே முஸ்லிம்களை முதன்மையாக பாதிக்கும். அடுத்ததாக இன்ன பிற சிறுபான்மை சமூகங்கள் பாதிக்கப்படுவார்கள். இதற்கு அடுத்து இந்தியாவில் நடுநிலையாக மதச்சார்பின்மை என்ற கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை எல்லோருமே உணர்ந்து, அதாவது இவங்களுடைய சித்தாந்தம் என்ன என்பதை உணர்ந்து எல்லோருமே அதை புரிந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. என்றாலும் கூட இவ்வளவு மக்களுக்கு மத்தியிலே இவ்வளவு விழிப்புணர்வு வந்தாலும் இந்த பாசிச அரசு திரும்ப திரும்ப மக்கள் மத்தியிலே ஜனநாயகத்தில் ஓட்டு அரசியல்ல ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு ஓட்டு மிஷின் ஒரு காரணம் என்று நாம சொல்லிக் கொண்டாலும் கூட அவங்க திரும்ப திரும்ப ஜெயிக்கிறாங்க என்பதை நாம தவிர்க்க முடியல. இப்படி தொடர்ந்து ஆட்சி கட்டளையில இருக்கிற அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிற்குள்ளே அவர்கள் நடத்துகின்ற ஒரு மாபெரும் வன்முறை என்னவென்று சொன்னால், இந்தியாவை பற்றி சமீபத்தில் அமெரிக்காவில் பொறுப்பேற்றுக் கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னார் என்றால், இந்தியா வரி தீவிரவாதத்தை செய்து கொண்டிருக்கிறது, வரிங்கிற பேர்ல ஒரு தீவிரவாதத்தை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். அதை மட்டும் இவங்க செய்யல, அரசியல் என்கிற பெயரால், பவர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பெயரால் இவர்கள் மிக பெரும் தீவிரவாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கிற ஈடி அது இதுன்னு பல்வேறு துறைகள் இவைகளை ஏவி விட்டு தவறுகள் செய்திருக்கிற அரசியல்வாதிகளை பிடித்து ஒன்னு என் கட்சிக்கு வந்துரு, இல்லையே ஜெயிலுக்குள்ள போ என்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் தீவிரவாதத்தை இந்தியாவிற்குள்ளே இந்த பாசிச சக்திகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாருமே புரிஞ்சிருக்கிறோம். இப்படி இவர்கள் தொடர்ந்து இந்தியாவிற்குள் இவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் என்பது இவ்வளவுதான் என்று வரையறுக்க முடியாத அளவிற்கு எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. இப்பவே நம்ம சொல்றோம், எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. இவர்களால் இந்திய மக்களுடைய பாதிப்பு இன்னும் கடுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நமக்கு அதோட பாதிப்பு நம்ம நேரடியாக உணரல, இதனாலதான் இதுன்னு புரிஞ்சுக்கல. ஆனா அதனுடைய பாதிப்பை நம்ம எல்லாருமே சுமக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்து 2014 வரை இந்த பாசிச சக்தி ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் இந்தியா வாங்கியிருந்த மொத்த கடன் 55 லட்சம் கோடி, மொத்த இந்தியாவுக்குமான கடன்.
இந்த 11 வருஷத்துல 2014 இருந்து 2025 வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறாங்கன்னா 150 கோடி லட்சம். 75 வருடங்களாக வாங்கின கடன் 55 லட்சம் கோடி. 10 வருஷத்துல வாங்கின கடன் 150 லட்சம் கோடி. அப்படின்னா எவ்வளவு மோசமான நிலைக்கு நாட்டை கொண்டு போய் தள்ளி கொண்டிருக்கு. கடன்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கடன் பட்டால் நம்ம என்ன நிலைமைக்கு ஆளாகுவோன்னு சமீபத்தில் இலங்கையை பார்த்தோம். இது இல்லாம சில நாடுகளை பார்த்தோம். கடன் தொடர்ந்து அதிகரிக்கும் போது, கடன் சுமை அதிகரிக்கும் போது என்ன, இந்த நாட்டினுடைய பணத்திற்கு மதிப்பில்லாத ஒரு நிலை ஏற்படும். இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சாதாரணமா 60 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பெட்ரோல், 50 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பெட்ரோல், ஆனா இன்னைக்கு 100 ரூபாய் இல்லாம நம்மளால வாங்க முடியலன்னு சொல்றமே. எதனால? இந்த வாங்குற காசுக்கு இவன் வட்டி கட்டணும். அதுக்கு நம்ம கிட்ட இப்படி புடுங்குறான். இது மட்டும் கிடையாது. பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று சொல்லி இந்திய மக்கள்கிட்ட இந்த ஒன்றிய அரசு பிடுங்கி இருக்கக்கூடிய காசு மட்டுமே 20,000 கோடிகள். மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு யார் வச்சிருப்பா? கோடீஸ்வரனா? 1000 ரூபாய் பேங்க்ல வைக்கிறதுக்கு வழி இல்லாத ஏழைகள் தானே. அந்த ஏழைகளிடமிருந்து நீ மினிமம் பேலன்ஸ் வைக்கல, உனக்கு வசதி இல்லை, அதனால நீ 1000 ரூபாய் கொடு, உனக்கு ஃபைன் போடுறோம் என்று சொல்லி ஏழைகளிடமிருந்து பிடுங்கிய தொகை மட்டுமே 20,000 கோடி என்று சொல்லுகிற இந்த அரசு ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரான ஒரு நிலையில் நிற்கிறது. ஆனால் இதே மாதிரியான ஒரு ஆட்சி அமைப்பை வேறு கட்சிகள், காங்கிரஸோ அல்லது இது இல்லாத வேற கட்சிகளோ, இது மாதிரி ஒரு கேஸுக்கு ஒரு 5 ரூபாய் ஏத்தினா, பெட்ரோலுக்கு 2 ரூபாய் விலை ஏத்தினா அது தேசிய அளவில் பிரச்சனையா மாறும். இன்னைக்கு கேஸுக்கு 50 ரூபாய் ஏத்துறான், எல்லா வாயை மூடிட்டு பேசாம இருக்கிறான். பேச வேண்டிய மீடியாக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். எல்லா மீடியாக்களும் இந்த சர்வாதிகாரத்தின் கீழ் அமைதியாக்கப்பட்டு விட்டு வாயை திறக்க கூடாது எனக்கு எதிராக. அப்படி தனக்கு எதிராக வாயை திறக்கக்கூடிய, ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கும் சிறைச்சாலைக்குள்ளே ஜனநாயகத்திற்காக போராடியவர்கள். வேற தீவிரவாத வழக்கு, தீவிரவாத குற்றங்கள் உண்டு வச்சு அப்படிலாம் இல்ல, ஜனநாயக போராட்டம் நடத்தினார்கள். அப்படி ஜனநாயக போராட்டம் நடத்தியவர்களை 5 வருடம் 10 வருடங்கள் சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்படுகிற கொடுமை இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த அரசு இந்திய மக்களுக்கு எதிராக நடத்துகின்ற ஒரு தீவிரவாதம், அரச பயங்கரவாதம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் கொடுமை இந்திய மக்கள் மீது தொடர்ந்து திணிக்கப்படுகிறது. அதிலே முஸ்லிம்கள் கூடுதலாக குறிவைக்கப்படுகிறார்கள். அது அவங்க சித்தாந்தத்தில் உள்ளது. ஏன்? இந்த நாட்டில் வாழுகின்ற முஸ்லிம்கள் சமத்துவத்தை பேசுகிறார்கள். எல்லோரும் சமம்னு பேசுறாங்க. எல்லாமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் சொல்றாங்க. இந்த கொள்கை, இந்த சித்தாந்தம் இந்த நாட்டில் நிலைத்திருந்தால், நாம் எந்த சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில கொண்டு வந்து திணித்து அந்த சித்தாந்தத்தின் கீழ் மக்களை அடிமையாக்க நினைக்கிறோமோ, அந்த வர்ணாசிரம கொள்கைக்கு நேர் எதிராக நிற்கிற ஒரு கொள்கை இருக்குன்னா அது இஸ்லாம் மட்டும்தான். கடவுள் படைக்கும் போதே உன்னை 4 படித்தரங்களில் படைத்தான் என்று சொல்லுவது வர்ணாசிரம கொள்கை. கடவுள் படைக்கும் போதே உன்னை ஒரு தந்தைக்கும் ஒரு தாய்க்கும் தான் படைத்தான் என்று சொல்லுது இஸ்லாம். இப்ப நேர் எதிராக நிற்கிறது. படைக்கும் போதே உன்னை உயர்வா படைச்சான், உன்னை தாழ்வா படைச்சிட்டா என்ற அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக எல்லாமே ஒரு தந்தை ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான், இதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது என்று அந்த கொள்கைக்கு எதிராக நின்று அடித்து நொறுக்குகிற ஒரு கொள்கை உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான். அதனாலதான் அவங்க இஸ்லாத்தை குறி வைக்கிறாங்க. இஸ்லாமை குறி வைப்பதற்கு முஸ்லிம்களாகிய நாம் காரணம் அல்ல. நாம தப்பு செய்யறோம், நம்ம கிட்ட குறைகள் இருக்கிறது, இது காரணம் அல்ல. அவர்களுக்கு இஸ்லாம் காரணம். ஏன் இஸ்லாம் காரணமா இருக்குது? நம்ம வச்சிருக்கிற கொள்கைக்கு வந்தா எதிரி அனுப்பான். அப்ப ஒரு எதிரியை வளர விடக்கூடாதுங்கிற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு வகையான அடக்குமுறைகள், கட்டமைப்புகள் கட்டவிழ்த்து விடப்படுவதை பார்க்கிறோம். அதுல ஒன்றுதான் இப்போது அவர்கள் சட்டமாக இயற்றி இப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்காக மாறி இருக்கிற வக்ஃபு திருத்த சட்டம். இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அப்படிங்கிறதுல இந்தியா முழுவதும் வக்ஃபு போர்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் இதுவரை முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இனி அதை எப்படி மாறும் சொன்னா ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலுக்கு மாறிடும். இதை சட்ட ரீதியா மாற்றுவதற்குண்டான வேலையை தான் அவன் செஞ்சிருக்கிறான். இப்ப நம்ம வக்ஃபுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? இப்படி நம்ம நினைப்போம். அது ஒரு பள்ளிவாசல் பிரச்சனை, தர்கா பிரச்சனை, கபிரஸ்தான் பிரச்சனை தானே, அப்படி நம்ம நினைப்போம்.
வக்ஃபு என்பதை நாம அடிப்படையா முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற வக்ஃபு சொத்துக்கள் கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பள்ளிவாசலுக்காக அல்லது கபிரஸ்தானுக்காக பள்ளிவாசல் வருமானத்திற்காக என்று ஒதுக்கி கொடுத்த அவங்களுடைய சொத்து. இது நேற்றுக்கு முன்னாள் நேற்று முளைச்சதில்லை. இந்த சொத்து 1400 ஆண்டுகளாக இந்த சொத்து இருக்கு. இந்தியாவிலே முதலாக ஒரு பள்ளி கட்டப்பட்டுச்சுன்னு சொல்றமே, அதுவும் வக்ஃப் போர்டுல தான் இருக்கும். அப்ப அதற்கு பிறகு கட்டப்பட்ட எல்லா பள்ளிகளுமே இந்த வக்ஃப் போர்டு அப்படிங்கிறது எப்ப வந்துச்சு அப்படின்னா 1923 வெள்ளையர்களுடைய ஆட்சியில தான் வருது. அதுக்கு முன்னாடி அந்த சொத்துக்களை அந்தந்த பள்ளிவாசல்கள் தான் பராமரிச்சாங்க. பொதுவா ஒண்ணு வழங்கணும், வக்ஃப் போர்டுக்குன்னு தனியா எந்த சொத்தும் கிடையாதுங்க. வக்ஃப் போர்டுக்குன்னு தனியா எந்த சொத்தும் கிடையாது. இருக்கிற எல்லா சொத்துமே ஒரு பள்ளிவாசலுக்கு கீழே கொடுக்கப்பட்டதா இருக்கும். இந்த பள்ளிக்காக இந்த சொத்தை கொடுக்கிறேன், இந்த கபிரஸ்தானுக்காக இந்த சொத்தை கொடுக்கிறேன், அல்லது தர்காக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு, தர்காவுக்காக கொடுக்கிறேன் என்று பள்ளிவாசலுக்கோ அல்லது கபிரஸ்தானுக்கோ அல்லது தர்காவிற்கோ அதனுடைய வருமானத்திற்காக வழங்கப்பட்ட சொத்துக்கள் தான் அது. பள்ளிவாசலும் வக்ஃப் போர்டுல தான் வரும், தர்காவும் வக்ஃப் போர்டுல தான் வருது, கபிரஸ்தான் வக்ஃப் போர்டுல தான் வருது. இதற்காக இதனுடைய வருமானத்திற்கென்று வழங்கப்பட்ட சொத்துக்களும் வக்ஃப் போர்டுல வரும். முதல்ல நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வக்ஃப் போர்டுக்கென்று தனி எந்த சொத்தும் கிடையாது. வக்ஃப் போர்டு ஏதாவது புதுசா சொத்து வாங்கி எங்களுக்கு புதுசா சொத்து சேர்த்திட்டோம்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். வக்ஃப் போர்டுடைய வேலையே என்னன்னா, இருக்கிற சொத்தை பராமரிப்பது, அதனை பாதுகாப்பது, அந்த சொத்துக்கு கீழே இருக்கிற பள்ளிவாசல் நிர்வாகங்களை சீரமைப்பது, அதுல ஏதோ சிக்கல் வந்து அதை சரி செய்வது என்று இருக்கிற சொத்தை பாதுகாப்பதுதான் வக்ஃப் போர்டுடைய வேலை. எந்த சொத்தை புதுசா வாங்க மாட்டான். ஆனால் இப்போது ஒன்றிய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு வக்ஃப் போர்டு சொத்து உயர்ந்துருச்சு. உயராம எப்படி இருக்கும்? ஏனென்று சொன்னால் இன்னைக்கு வக்ஃப் போர்டுக்கு சொத்துக்கள் வழங்கப்பட்டு தான் இருக்குது. எப்படி வழங்கப்படுதுன்னா, ஒரு ஏரியாவில் பள்ளிவாசல் கட்டுறாங்க, ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி பள்ளிவாசல் கட்டிட்டாங்க. இந்த பள்ளிவாசல வக்ஃப் போர்டுல ஒப்படைச்சா சொத்து ஏறுமா இல்லையா? சொத்து உயரத்தான் செய்யும். இப்ப வக்ஃப் போர்டுடைய சொத்து என்பது நில்லு கணக்கில் வராது. எப்போது கணக்கெடுத்து இவ்வளவுதான் சொத்துன்னு சொன்னாங்களோ அதோடு நிக்காது, இது ஏறிக்கிட்டே தான் போகும். எப்போதெல்லாம் பள்ளிவாசலுக்கு என்று சொத்துக்கள் வழங்கப்படுகிறதோ அல்லது எப்போதெல்லாம் பள்ளிவாசல்கள் உருவாக்கப்படுகிறதோ இவை அனைத்தும் அந்த வக்ஃபுடைய அந்த சொத்து பட்டியல வந்துகிட்டே இருக்கும். அப்ப சொத்துடைய மதிப்பு ஏறிக்கொண்டுதானே இருக்கும், நிலங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டுதானே இருக்கும். இந்த அடிப்படையை மறைத்து மக்களுக்கு மத்தியில வக்ஃப் போர்டு சொத்து அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கட்டவிழ்த்திருக்கிறார்கள். இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருத்த சட்டத்தை முன்வைத்து அவர்கள் மாபெரும் ஒரு அதாவது மக்களை பிரிக்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில இடைவெளி ஏற்படுத்தணும், அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில முஸ்லிம் அல்லாத பிற மக்களுக்கு மத்தியில ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவதற்குரிய கருவியாக இந்த வக்ஃப் சட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நமக்கு தான் பாதிப்பு, மற்றவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் அவர்கள் ஏற்படுத்த நினைக்கிற பிளவு மிக பெரும், இந்த சட்டத்தை விட பாதிப்பை தரக்கூடியது. எப்படிப்பட்ட பிளவை ஏற்படுத்த பார்க்கிறார்கள்? இந்த வக்ஃப் சொத்து அதிகரிக்கிறது. அது எப்படி அதிகரிக்குதுன்னா, திடீர்னு ஒரு இடத்த இந்துக்கள் வசிக்கிறார்கள், அந்த இடம் வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்லி எழுதிடுறா, அதுக்கப்புறம் அதை யாரும் பத்திரம் பண்ண முடியல. இப்ப வக்ஃப் போர்டு நினைச்சா யாருடைய எந்த இந்துக்களுடைய வீட்டை வேண்டுமானாலும் ஊரை வேண்டுமானாலும் வக்ஃப் போர்டுன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு நம்ம ஒண்ணுமே கிளைம் பண்ண முடியாது, வக்ஃப் போர்டு சொன்னா சொன்னதுதான் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்தியா முழுவதும் கட்டமைத்திருக்கிறார்கள். இந்த சட்டம் வர்றதுக்கு சில மாதங்களுக்கு முன்பே, இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு சில மாதங்களுக்கு முன்பே ஒரு வேலையை செய்யறாங்க. இந்தியா முழுக்க ஒரு பரப்புரை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட பரப்புரை? அது தமிழ்நாட்டிலிருந்து அந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. தமிழ்நாட்டில் திருச்சியில திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு ஊரு, இதுல வக்ஃப் போர்டு நிலம் இருப்பதாக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய சொத்தை விற்க போறாரு. பத்திர ஆபீஸுக்கு போனா, உங்க சொத்து வக்ஃப் போர்டுடைய சொத்து, நீங்க வக்ஃப் போர்டுக்கு போய் என்ஓசி வாங்கிட்டு வந்தா உங்களுடைய சொத்தை நாங்க பத்திரம் பண்ணி கொடுக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் விற்கவும் வாங்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் திடீர்னு பார்த்தா வக்ஃப் போர்டு சொத்துன்னு பத்திர ஆபீஸ்ல சொல்றாங்க. இது என்ன பிரச்சனை? அவங்க அந்த வக்ஃப் போர்டு இடம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள்ள பழங்காலத்து கோயிலும் ஒண்ணு இருக்கு. இவங்க இதைத்தான் மெயினா எடுத்து வச்சு, பார்த்தீர்களா கோயில் சொத்தையே வக்ஃப் போர்டு இடம் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி
இது தமிழ்நாடு அளவுல பேசல, ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இந்தியா முழுக்க இது கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஒரு கருத்தை எப்படி விதைக்கிறாங்கன்னா, வக்ஃப் போர்டு நினைச்சா பழங்காலத்து 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில், அந்த கோயிலையும் கோயில் சம்பந்தப்பட்ட இடங்களையும் வக்ஃப் போர்டுன்னு சொல்லி இப்ப உரிமை கொண்டாடுறாங்க. அது இப்ப இந்துக்கள் அதை பயன்படுத்த முடியல, அது பத்திரம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் தமிழ்நாட்டுடைய மாநிலங்களவை எம்பி அப்துல்லா அவர்கள் சொல்லுகிறார், ஒரே நாளில் வடநாட்டு மீடியாக்கள் அத்தனையுமே இதை பத்தி பேசுகிறார்கள். நியூஸ் ஆக்குறா, சென்சேஷனல் நியூஸ், பரபரப்பான நியூஸாக மாத்தி கொண்டு போயிட்டாங்க. எல்லா மக்களையும் கொண்டு போயாச்சா. சில மாதங்கள் கழித்து இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தும் போதே சிறுபான்மைத்துறை அமைச்சர் இந்த சட்டத்தை சொல்லும் போதே எப்படி சொல்லி அறிமுகப்படுத்துறாருன்னா, இந்த திருச்செந்துறை இந்த பிரச்சனையை சொல்லித்தான் அறிமுகப்படுத்துறாரு. பார்த்தீர்களா, வக்ஃப் போர்டு இப்படி முறைகேடா நடக்குது, இருக்கிற எல்லா சொத்தையும் கைப்பற்றிக்கிறாங்க, அதனால இதை முறைப்படுத்துவதற்காக கொண்டு வர்றோம். இப்படி நாங்க கொண்டு வர சட்டம் ஏழை முஸ்லிம்களுக்கு இது ஒரு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் விஷத்துல தேன தடவன வேலையை செஞ்சான். அப்ப இது சம்பந்தமா இது உண்மையா அப்படிங்கிறத இந்த மாநில இந்த நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்திற்கு எதிராக பேசிய பல எம்பிக்கள், இந்த சட்ட பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு போகுது, முதல்ல நிறைவேற்றாம, அப்ப அந்த நிலைக்குழுவுல எல்லா கட்சி எம்பிக்கள் இருப்பாங்க இல்லையா, அப்ப அந்த எம்பிக்கள்லாம் நாடு முழுக்க போய் இந்த சட்டத்தை பத்தி கருத்து கேட்கணும். அவங்க திருச்சிக்கு வந்திருக்கிறப்போ அந்த திருச்சி மாவட்ட ஆட்சியர், அந்த திருச்செந்துறை வருவாய் அலுவலர், அதே போல வக்ஃப் போர்டு ஆபீசர், இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த கோயில் இருக்கிற இடத்த வக்ஃப் போர்டு தனக்குரியதுன்னு சொல்லி இருக்குதா அப்படின்னா, அப்படி இல்லை, அந்த பிரச்சனை கிளியர் செய்தாச்சு. அதாவது இவங்க நாடாளுமன்றத்தில் எப்ப பேசுறாங்களோ அதற்கு முன்னதாகவே அந்த பிரச்சனையை தமிழக அரசு தலையிட்டு சரி பண்ணிருச்சு. இதுல மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா அவர்கள் சொல்லக்கூடிய எம்பி அப்துல்லா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த சதியை செஞ்சதே அந்த அதிகாரிகள் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் வைக்கிறார். எப்படி? அதாவது ஒரு காசா நம்பர் இருக்கும், ஒரு காசா நம்பர்ல பல ஏக்கர் இருக்கும். எத்தனை ஏக்கர்ல வரையறுக்க முடியாது. ஒரு காசா நம்பர், ஒரு காசா நம்பர்ல ஒரு ஏக்கர் ஒரு வக்ஃப் போர்டு இடம் இருக்குன்னு வைங்க. இந்த காசா நம்பர்ல உதாரணத்துக்கு 50ஆம் நம்பர் காசா நம்பர்ல இருக்கிற 500 ஏக்கர்ல ஒரு ஏக்கர் வக்ஃப் போர்டு உடையது, இப்படி பதிவு பண்ணணும். இவங்க ரெக்கார்டை மாத்தி கம்ப்யூட்டர் மயமா ஆக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, 50ஆம் நம்பர் காசா நம்பர் முழுவதுமே வக்ஃப் போர்டுதான். ஒரு ஏக்கர் வக்ஃப் போர்டுன்னு சொல்லணும், ஆனா அந்த முழு அந்த காசா நம்பர் முழுவதுமே வக்ஃப் போர்டு சொந்தம்னு சொல்லி அவங்க தவறுதலாக அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்டு செஞ்சதுனால இந்த மாதிரியான தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு அவர் பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா, இது திட்டமிட்ட ஒரு சதி. ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசுக்குள்ளேயே பல துறைகள் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் இங்க பாசிச சிந்தனை உடையவர்களா இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு வச்சு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை மெல்ல வெளியே வரும்போது அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போய் இந்தியா முழுக்க பேசுறான். அப்போ இந்த பாசிசவாதிகளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு வேலையை செய்யணும்னா அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான அடித்தளத்தை போட்டு வச்சிருக்கிறான். நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய விழிப்புணர்வு இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு இல்லை. இப்ப இவ்வளவு பெரிய பாதிப்பை தரக்கூடிய மோசமான பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரத்தை எந்த அளவுக்குன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் போதே உச்ச நீதிமன்ற நீதிபதியே கேட்கிறாரு, என்ன டெல்லி ஹைகோர்ட்லாம் வக்ஃப் போர்டுன்னு சொல்றீங்களாமா, உண்மையா அப்படிங்கும் போது எதிர்த்தரப்புல வாதிட்ட வக்கீல்கள் சொல்றாங்க, இல்ல பாராளுமன்றம் கூட வக்ஃப் போர்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தில் உடைச்சிட்டாங்க. ஆனால் இந்த பொய் பிரச்சாரம் இருக்கு பாருங்க, அது மக்கள் மனசுல நின்னுதான் தீரும். அவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். உண்மை பின்னாடி வரும், ஆனா பொய் மனசுல போய் எல்லா மனசுல போய் நின்னுரும். திரும்ப இந்த உண்மை போறது கொஞ்சமா போகும். இதைத்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அவர்கள் சாதிக்க நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் மக்களுக்கு மத்தியில பிரிவினையை ஏற்படுத்துவது. அப்ப இந்த சட்டத்தின் மூலம் அவங்க சாதிக்க நினைக்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சில முக்கியமானது சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த வக்ஃப் போர்டு சொத்துக்கள் அனைத்தையுமே நிர்வகிக்கிற இந்த வக்ஃப் போர்டுல இதுவரை முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் கிடையாது. இனிமேல் 20 பேர் கொண்ட ஒரு கமிட்டி இருப்பாங்க. அதுல 8 பேர் முஸ்லிம்கள் இருப்பாங்க, 2 பேர் முன்னாள் நீதிபதி இருப்பாங்க, 10 பேர் நான் முஸ்லீம் இருப்பாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா மெஜாரிட்டி உனக்கு இருக்காதுப்பா, நீ இரு, ஆனா மெஜாரிட்டி உனக்கு இருக்காது. அதே போல இது ஒண்ணு, அதாவது ஒரு வக்ஃப் போர்டு சொத்தின் மீது ஒரு முடிவு எடுக்கணும். உதாரணத்துக்கு நிறைய ஊழல் பண்றாங்களே, இந்த சொத்துக்களை பூரா இந்த பெரிய முதலாளிகளுக்கு கட்சிக்காரங்களுக்கு தானவா இருப்பாங்க, வக்ஃப் போர்டு இடத்தலாம்.
அம்பானி வீடே இதில் வக்ஃப் போர்டு இடத்துல கட்டியிருக்குன்னு சொல்றேன். எவன் கொடுத்தது? இந்த மாதிரி பூரா ஊழல்தான். அப்போ ஒரு சொத்தை வக்ஃப் போர்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சொத்தை யாருக்காவது தார வார்க்கணும் அப்படின்னா வேணாலும் 8 பேர் சொல்லுவாங்க, சரின்னு 12 பேர் சொல்லுவாங்க, கொடுத்துருவான். அப்ப அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு சட்டப்படி அபகரிப்பதற்கான ஒரு திட்டம் இது. அதே போல ஒரு வக்ஃப் போர்டுடைய சொத்து பற்றி இது வக்ஃப் போர்டு சொத்தா இல்லையா அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் முடிவெடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஷரத்து. அதே போல ஒரு சொத்து வக்ஃப் போர்டு சொத்தா இல்ல தனிநபர் சொத்தா என்பது வழக்காக நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த வழக்கு முடியும் வரை அந்த சொத்து அரசாங்க சொத்து. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே இது நாங்க திருத்தி ஏழை முஸ்லிம்களுக்கு பயன்பட செய்கிறோம் அப்படிங்கிறான். ஏழை முஸ்லிம்கள் பயன்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் கொண்டு வராம இந்த சொத்துக்கள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அபகரிக்கக்கூடிய வேலை செய்யறோம். இதுல பெரிய ஆபத்து என்னன்னா, இப்ப பழங்காலத்து பள்ளிகள் இருக்கிறது. இந்த பழங்காலத்து பள்ளிகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா பத்திரங்கள் உருவாகிற காலத்துக்கு முன்னாடி உள்ள பள்ளிகள். அதாவது இப்ப பத்திரப்பதிவுங்கிறது வெள்ளக்காரன் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தான்னு வைங்க. இப்ப பத்திரப்பதிவுன்னு இல்லாத காலத்துல சொத்துக்கள் எப்படி இருந்திருக்கும்? என்னுடைய கண்ட்ரோல் இருக்கும், நான் நினைச்சா இவர் கொடுத்துடலாம், நான் நினைச்சா பள்ளிவாசல் கொடுக்கலாம், அப்படி வாய்மொழியாக கொடுக்கப்பட்டது இருக்கும். அன்றைய மன்னர்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னா செம்பு பட்டை எழுதி கொடுப்பாங்க, அதுக்கு ரெக்கார்டு இருக்கும். மன்னர்கள் கொடுத்தாங்கன்னா பத்திரங்கிற அந்த பழக்கம் அவங்கள்ட்ட இல்ல, செம்பு பட்டயம் இந்த ஊர்ல இன்னை அளவுல இடம் இந்த பள்ளிவாசலுக்காக இந்த கோயிலுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு செம்பு பட்டை மன்னர்கள் கொடுத்தா. தனி நபர்கள் கொடுத்தா ரெக்கார்டு இருக்காது. இந்த சட்டத்துல என்ன சொல்றான்? எதெல்லாம் ரெக்கார்டு இல்லையோ அதெல்லாம் வக்ஃப் போர்டு சொந்தம் இல்லைங்கிறான். அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு 200 ஆண்டுகள் பழமையான ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு வைங்க, பத்திரத்தை கூறாமா? பத்திரம் இருக்காது, ஆனா அது முழுமையா பள்ளிவாசலுடைய சொத்து. அப்ப என்ன இது இல்லப்பா, இது வக்ஃப் போர்டு சொத்தா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, டவுட் வருது. இப்ப கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுதுன்னு வைங்க. இப்ப இந்த பள்ளிவாசல் நேரடியா யாருடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கப்படும்? ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துருவான். பள்ளியை போட்டு வழக்கு முடிஞ்ச பிறகு தொழுதுக்க அப்படின்னா என்ன ஆகும்? இப்ப இந்த ஆபத்து நமக்கு ரொம்ப கடுமையானது. எல்லா பள்ளிவாசல்களையும் கை வைக்கக்கூடிய, அதாவது பெரும்பான்மையான பழமையான பள்ளிவாசல்கள் 3000 பள்ளிவாசல் 3000 பள்ளிவாசல் சொல்லிட்டு இருந்தால, இந்த வக்ஃப் போர்டு சட்டத்தின் மூலம் அவன் நினைச்சா இன்னும் பல அதிகமான பள்ளிவாசல்களை கவர்மெண்ட் சொத்தா மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்கிறதா இது உள்ள பெரிய ஆபத்து. இப்ப நம்ம என்ன சட்டம் வந்துருச்சுப்பா, இனி முடியாதுப்பா, அவ்வளவுதான்ப்பா, இப்படி நம்ம பல பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, ஆகினால் இனிமேல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோமே அப்படி நம்ம நினைக்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம தவறு செய்கிறோம். நாம என்ன பார்க்கணும்? இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி இருக்கு? திருமறை குரான் நபி மொழிகள் இந்த மாதிரியான பிரச்சனை இல்லை, நம்மளை எப்படி நடந்துக்க சொல்லி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனிநபர் சொத்து விஷயத்துல கூட, அதாவது நான் ஹலாலா சம்பாரிச்ச சேர்த்த சொத்து இதை ஒருவன் அநியாயமா அபகரிக்க பார்க்கிறான். இது உலகத்துல நடக்கிறதா? ஒருவருடைய சொத்தை இன்னொருவர் அபகரிக்க பார்க்கிறார். இப்ப இந்த மாதிரி நேரத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு முஸ்லிம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், ஒருவர் தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக நடக்கக்கூடிய சண்டையில, சொத்தை பாதுகாக்க தான் சண்டை, அந்த சண்டையில அவர் இறந்து விட்டால் அவர் ஷஹீதுங்கிற அந்தஸ்தை பெறுவார் அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம் புரியுதுங்களா? உன் உரிமையை விட்டு கொடுக்காத, நீ செத்தாலும் விட்டு கொடுக்காதே, அதுதான் நபி அவர்கள் சொல்றது. நீ சேர்த்த சொத்து அதை ஒருத்த அநியாயமா அடக்குமுறையோடு ரவுடித்தனத்தை பயன்படுத்தியோ அல்லது அரசாங்கத்தினுடைய பவரை பயன்படுத்தி ஏதோ ஒன்றை பயன்படுத்தி உன் சொத்தை பறிக்க நினைத்தால் நீ எதிர்த்து போராடு, எதிர்த்து நில். அப்படி நிற்கும் போது உன் உயிர் போயிருவேங்கிற பயத்திற்காக அந்த சொத்தை காப்பாத்துரு. சொத்து போனா பரவாயில்ல, உயிரை காப்பாத்திக்கிற நிக்காத, உயிர் போனாலும் பரவாயில்ல, என் உரிமையை விட்டு தரமாட்டேன். இதைத்தான் நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம உலகத்தின் பார்வையில் என்ன நினைப்போம்? பொதுவாக இந்த மாதிரி ஆனா சொத்து போனா சம்பாரிச்சுக்கலாம்ப்பா, உயிர் போனா வருமா அப்படிங்கிறோம். உரிமை வேணும். ஒரு தனி மனிதன் தன்னுடைய உரிமையை எக்காலத்திலும் விட்டு தரக்கூடாது அப்படிங்கிற இந்த சித்தாந்தத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இது புரியாம நாம என்ன நினைக்கிறோம்? போனா போகுது, இப்படி விட்டு தருவதை இஸ்லாம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இதை பத்தி நம்ம பேசணும், இதை பற்றி குரல் கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
என்னுடைய உரிமையை நான் விட்டு தர முடியாது. தனி நபராக இருந்தாலும் என் சொத்து, நான் சம்பாதித்தேன், முறையாக சம்பாதித்தேன் சொத்தை ஒருவன் அபகரிக்க நினைத்தால் அதை விட்டு தர முடியாது. அதற்காக உயிர் போனாலும் பரவாயில்லை என்று என்பதால் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த வக்ஃபு சொத்துங்கிறது நம்ம எல்லோருக்கும் பொதுவான நாம் அனுபவிக்கக்கூடிய சொத்து. இப்போ பள்ளிவாசல போய் தொழுகிறோம், யார் வேணாலும் தொழுகலாம், எப்ப வேணாலும் தொழுகலாம். இது நாம் அனுபவிக்கக்கூடிய சொத்து. இன்னும் சொல்ல போனால் அது என்னுடைய சொத்து மட்டும், நான் அனுபவிக்கிற சொத்து மட்டுமல்ல, அது நம்முடைய முன்னோர்களால் அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து. நன்மையை நாடி நம்முடைய முன்னோர்கள் அர்ப்பணித்த சொத்து. அதை நம்ம காப்பாற்றாம போனோம்னா, அப்ப இந்த விஷயத்திலே சமூகம் அஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது. நம்ம இந்த விஷயத்துல கொஞ்சம் அசட்டியாக இருந்து விடக்கூடாது. போனா போயிட்டு போது, யாரோ சொத்து இல்லது, நம்முடைய சொத்து, இந்த சமூகத்தின் சொத்து. 1400 ஆண்டுகளாக இந்தியாவிலே ஒவ்வொரு முஸ்லிம்களும் பள்ளிவாசலுக்கு என்று அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்த சொத்து அது. அந்த சொத்து விஷயத்துல நம்ம அஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது என்பதில் முதல் கவனத்தை நாம எடுக்கணும். இதற்காக நம்ம போராட வேண்டும், இதற்காக குரல் கொடுக்கணும். இது எந்த அளவுக்கு நாம வலிமை மிக்கவர்களாக இருக்கிறோம் என்பதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த விஷயத்துல நாம மற்ற விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருப்பதை போன்று இதிலும் அஜாக்கிரதையாக இருந்தால் இன்னும் நிறைய பள்ளிகளை இழக்க வேண்டிய ஒரு நிலை வரும் வருங்காலத்தில். அப்படிங்கிற இந்த எச்சரிக்கையை நம்ம மனதில் கொண்டு இந்த சட்டத்தை ஓய்க்கும் வரை நாம பின்வாங்கி விடக்கூடாது என்கிற தகவலை முதல் தகவலாக தெரிந்து கொள்வோம். இதை உங்களுக்கு மத்தியில கூறி இந்த முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு இப்போது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கேள்வியெல்லாம் நல்லா தான் கேட்டிருக்கிறாங்க. ஒன்றிய அரசை நோக்கி நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னா, இது தீர்ப்பு வரைக்கும் இப்படி ஓடுமா? ஏன்னா பாபர் மசீத் விவகாரத்தில் நாம அடிபட்டு நம்ம அனுபவப்பட்டவர்களாக இருக்கிறோம், அந்த பாபர் மசீதை இழந்த விஷயத்துல. அதனால இது எந்த அளவுக்கு சரியா இறுதி வரை போய் நிற்கும் நமக்கு தெரியாது. இன்னொரு அரசியல் தந்திரமாக கூட இது மாறிவிடக் கூடாது. என்னன்னா, இப்ப இந்தியா முழுக்க மக்கள் எல்லோருமே இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். அதாவது முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம் அல்லாத மதச்சார்பின்மை பேசுகிற, நியாயத்தை பேசுகிற மக்களும் சரி, இதற்கு எதிராக கடுமையாக குரல் கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர்கள் முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் அதிகம். அப்படிங்கிற அளவுக்கு இதுக்கு எதிராக எல்லா மக்களுமே குரல் கொடுக்கிறார்கள். ஒரு வேகமா மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு அலை வருது பாருங்க. கவலைப்படாதுப்பா, உனக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு அந்த வேகத்தை குறைத்து மறுபடியும் சோம்பேறி ஆக்கிட்டு, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லப்பா அவன் சொன்னது சரிதான், வக்ஃபு சட்டம் சரின்னு பின்னாடி சொல்லிட்டானா அவ்வளவுதான்ப்பா, நம்மளும் பேசாம உட்காந்துருவோம், பாபர் மசீத் தீர்ப்புக்கு உட்கார்ந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி இது ஒரு அரசியல் தந்திரமாக மாறிவிடக்கூடாது. நாம இன்னைக்கு எந்த வேகத்தோடு இந்திய மக்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வேகத்தை குறைப்பதற்கான ஒரு தந்திரமாக இந்த இடைக்கால தடை மாறிவிடக்கூடாது. ஏன்னா யாரை நம்புறது நமக்கு தெரியல. நம்முடைய நாட்டில் நாம உச்ச நீதிமன்றம் தான், நீதிமன்றங்கள் தான் இறுதியான நம்பிக்கைன்னு சொன்னோம். அந்த நம்பிக்கையும் இந்த பாசிச அரசு உடைச்சுட்டான். அப்ப இப்போ யாரை நம்புறது நமக்கு தெரியாது. அதனால நம்மை பொறுத்தவரையில நாம இடைக்கால தடை என்பதை தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டாலும் கூட அது நிரந்தரமாக மாறும் வரை, அந்த தடை நிரந்தரமாக மாறும் வரை, அந்த சொத்துக்களுக்கான பாதுகாப்பு ஏற்படும் வரை நாம போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அரசுக்கு எதிரான குரல்கள் என்ற இந்த வேகம் இருக்கு பாருங்க, இது குறையக்கூடாது, இதுல விட்டு தரக்கூடாது அப்படிங்கிற இந்த விஷயத்துல உறுதியா இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சட்டத்திற்கு எதிராக, உண்மையிலேயே இந்த சட்டத்திற்கு எதிராக பேசியவர்கள் பெரும்பான்மை மக்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள் தான். அது நாடாளுமன்றத்திலும் சரி, மாநிலங்களவையிலும் சரி, பெரும்பாலும் முஸ்லிம் அல்லாத பல எம்பிக்கள் இதற்கு எதிராக கடுமையான குரல் கொடுத்திருக்கிறார்கள், கடுமையா பேசியிருக்கிறாங்க. அதே போல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கக்கூடியவங்களில் முஸ்லிம் அல்லாத மக்கள் நிறைய பேர், அந்த வழக்கிற்காக ஆஜராகி இருக்கக்கூடியவங்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்காக குரல் கொடுக்கிற எத்தனையோ மக்கள், நல்ல மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்காக நாம சட்ட ரீதியாக குரல் கொடுப்பதற்கான வலிமையை எந்த அளவுக்கு நாம பெற்றிருக்கிறோங்கிறதை நம்ம யோசிக்கணும்.
நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையில் இதற்காக குரல் கொடுக்கிற முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எண்ணிக்கையில குறைவா இருக்கிறாங்க. ஆனா பேசி இருக்கிறாங்க, குறை சொல்ல முடியாது. ஆனால் மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலை, நல்லவர்கள் இருக்க போய் பேசிட்டான், விலை போயிருந்தா என்ன செய்யறது? அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி அந்த அதிகாரத்துல, அரசுக்குள்ள அதிகாரத்துல, அந்தந்த துறைகள்ல இன்னைக்கு முஸ்லிம்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கிறது. இப்ப நம்ம வழக்கு போடணும் அப்படின்னு சொன்னா கூட மற்ற வழக்கறிஞர்களை நாடி அவங்கள்ட்ட போய் நின்றுதான் பேச வேண்டிய, அவங்க பேசுறாங்க, உண்மையிலே நல்ல விதமா பேசுறாங்க. அப்ப இந்த துறைகள்ல முஸ்லிம்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காலங்கள்ல நம்ம சட்ட போராட்டங்கள், சட்ட ரீதியா நிறைய பேச வேண்டியிருக்கும், சட்ட ரீதியா நிறைய வாதாட வேண்டியிருக்கும், நிறைய போக வேண்டியிருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போகணுங்க. அந்த இடத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் போகணும். இன்னைக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்ப விடுமுறை காலங்கள், அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், இப்படி நிறைய யோசனை இருக்கக்கூடிய காலகட்டம் இது. எதிர்காலத்தை பற்றிய, எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு பெற்றோர்களும் மாணவர்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் நாம எடுக்கக்கூடிய சரியான முடிவு தான் எதிர்காலத்திற்கு அது பயன்படும், எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். நம்ம பையன் படிச்சு பட்டதாரியாகி திரும்ப கட்டிங் மாஸ்டரா வரணுமா, இல்ல டெய்லரா போகணுமா, இல்ல ஒரு குடோன்ல பிசிறு பொறுக்கிட்டு இருக்கணுமா, என்னவா இருக்கணுங்கிறத நாம பெற்றோர்கள் தீர்மானிக்கணும். அந்த மாணவனுக்கு, அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ படிச்சு பட்டத்தை வாங்கி அதன் மூலம் ஒரு அதிகாரத்தை பெற வேண்டும், அந்த அதிகாரத்தின் மூலம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அந்த அதிகாரத்தின் மூலம் நீதியை நிலைநாட்டுவதற்கு பாடுபட வேண்டும். எல்லாமே கல்வியின் மூலம் தான் முடியும். எத்தனை கோடி இருந்தாலும் சரிங்க, கல்வி இல்லாட்டா நம்மளால ஜெயிக்க முடியாது. எவ்வளவு வேணா பணம் வச்சிருக்கலாம், எவ்வளவு வேணா எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், கல்வி, அந்த கல்வியை கொண்டு அதிகாரம் இது இல்லாவிட்டால் நாம ஜெயிக்க முடியாது. அதனாலதான் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களிலே ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். அதோட மட்டும் நிப்பாட்டல, கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். கல்வி ஞானம்னா நாம எதை குர்ஆன் படிக்கிறது மட்டும் நினைச்சிருக்கிறோம், அப்படி இல்லைங்க. கல்வி என்பதை அல்லாஹ் உலக கல்வி, மார்க்க கல்வின்னு அல்லாஹ் என்றைக்கும் பிரிக்கல. நம்ம நாட்டு சூழ்நிலை நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய பார்வையில மார்க்க கல்வி, உலக கல்விலாம் கிடையாது. கல்வியை பெறு, அந்த கல்வியின் மூலம் அதிகாரத்தை பெறு, அந்த கல்வி ஞானத்தை பெறு, அதன் மூலம் இந்த உலகத்தில் என்னென்ன பெற வேண்டுமோ பெறு, அதை கரெக்டா செய், நன்மை கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பட்டதாரியாகி, ஒரு கலெக்டர் ஆகி, ஒரு இன்ஜினியர் ஆகி, டாக்டர் ஆகி, இதெல்லாம் என்னங்க வறுமைக்கு என்னங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம இப்படி ரொம்ப லேசா மார்க்கத்தை ரொம்ப லேசா இட போட்டுட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கலிமத்து தையிபத்து சதகா. நல்ல வார்த்தைகள் சொல்வது கூட தர்மம். நாங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்றது இது பொதுவா உள்ளது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு உண்மையை பேசுவது எந்த அளவுக்கு தர்மமா இருக்கும். நல்ல வார்த்தை பேசுவதே தர்மம். ஒரு பொய்யை எழுத வேண்டிய ஒரு பத்திரிகை துறை ஆசிரியர் இந்த இடத்துல முஸ்லிம்களுக்கு எதிராக பொய்யத்தான் எழுதணும். அந்த இடத்துல நியாயமா ஒரு முஸ்லிம் நியாயத்தை, உண்மையை எழுதுகிறார். அப்ப அந்த உண்மை எழுதுறதுக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வருகிறார், அவர் எடுக்கிற முடிவு ஒரு 100 குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய, ஏழைகளுக்கு பயனளிக்கக்கூடிய, பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கிறது. அப்படி ஒரு முடிவு ஒரு கையெழுத்தில் அவர் போட முடியும், ஏற்படுத்த முடியும். அப்ப அதுக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா மறுமையில் அல்லாஹ்விடத்துல? இப்ப நியாயமாக செய்யக்கூடிய, சரியாக செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் நன்மையை தருவான். இது நம்ம புரிஞ்சுக்கணும் அடிப்படையா. நல்ல வார்த்தை பேசினா கூட நன்மையை தருகிற மார்க்கம் இது. அல்லாஹ் அப்படி நமக்கு வச்சிருக்கிற, அமைச்சிருக்கிற அந்த மார்க்கத்தை இப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் மறுமையில நன்மை கிடைக்குங்கிற அடிப்படையில நாம எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு தீர்மானிச்சாதான் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நாம நினைக்கிற நிலையை அடைய முடியும். அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வை தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.